வன்கொடுமை தொடர்பாக கைது செய்யப்பட்ட நபரை தற்போது நீதிமன்றம் அழைத்துச் செல்லப்படுகிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், முழு விவரம். மலர், ஆரம்பாக்கத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி தற்போது கவரைப்பேட்டை காவல் நிலையத்தில் சுமார் 15 மணி நேரத்திற்கு மேலான விசாரணை முடிவடைந்த நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவரது அடையாளங்கள் தெரியாத வகையில் முகத்தை கருப்பு துணியால் மூடி காவல்துறையினர் பத்திரமாக அழைத்து சென்றிருக்கிறார்கள். தற்போது முதற்கட்டமாக சம்பவம் நடைபெற்ற ஆரம்பாக்கம் பகுதியில் சென்று அவரிடம் ஒப்புதல் வாக்குமூலம் பெற்று அதற்கு பிறகாக மருத்துவ பரிசோதனை முடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக குற்றவாளியை விசாரணை நடத்தி வந்த கவரைப்பேட்டை காவல் நிலையம் பகுதியில் பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டிருந்தனர். குற்றவாளி யார், அவரது முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் பொதுமக்கள் அங்கே திரண்டிருந்த நிலையில் காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு அப்புறப்படுத்தியதை தொடர்ந்து பலத்த பாதுகாப்புடன் செய்தியாளர்கள் கூட குற்றவாளியின் முகத்தை படம் பிடித்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்த காவல்துறையினர் அவரது முகத்தை கருப்பு துணியால் மூடி பத்திரமாக மறைத்து கொண்டு வந்து வாகனத்தில் ஏற்றி தற்போது ஆரம்பாக்கம் குற்றம் நடந்த சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். செம்மலர், விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.